நேயர்களே, இன்றைக்கு நாம மிக முக்கியமான செய்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து இன்றைக்கு காலையில நான் பத்திரிகை படிக்கும்போது பழையூர் பாபுன்னு ஒருத்தர், அவர் யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் டிஎம்கேல போய் சேர்ந்தது ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது போலவும் இன்னும் பல விக்கெட்டுகள் விழுவது போன்றும் சில செய்திகள் வந்திருந்தது. அந்த செய்தியில அடுத்த விக்கெட் ஆலூர் ஷானவாஸ் என்கின்ற முன்னாள் விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏ இடம் மாறுகிறார் திமுகவுக்கு. மாறுவாரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இது குறித்து நமக்கு சில அனலைஸ நம்ம கொடுக்க போறோம். இது சொந்தமா நம்முடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷன். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு முழுக்க 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 ஒரு எளிய பின்னணி கொண்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் சமூகத்தினுடைய வாழ்வின் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை குறித்து பலருக்கு மாறுபட்ட கருத்து ஆதிக்க சாதிகளிடத்தில் உண்டு. அவர்கள்தான் ஏதோ கள்ளக்காதல் செய்வதற்கு, சாதி மாற்றி காதல் செய்வதற்கு ஊக்குவிக்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் இஷ்டத்திற்கு பேசக்கூடியதை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆதிக்க சாதிகளில் இல்லாத ஒரு ஆணவ போக்கு வேறு எங்கும் கிடையாது. அதை விட்டுருவோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அதே சமூகத்தை சார்ந்த பழையூர் பாபு போனது என்னமோ கட்சி சரிந்ததா? விடுதலை சிறுத்தைகளுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடியது எந்த விதத்திலும் சரிவு இல்லை என்பதுதான் நாம் பார்க்க போகிறோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை சரியான நேரத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இது இயற்கையாக நடந்ததுதான். அவர்கள் விஜயோடு போய் கூட்டணி சேர வேண்டும், அதே மாதிரி தோழர் வன்னி அவர்களுக்கு பதவி பெற்று போகணும், எந்த திட்டத்தையும் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பேசவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்தார்கள். அந்த முடிவு எடுக்க வேண்டிய களச்சூழல் தமிழ்நாட்டில் அமைந்தது. 108 சீட்டை ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அது 106 மாறுகிறது. 108 106 மாறுகிற போது அதற்கு 13 பேர் ஆதரவு கொடுத்து இன்னைக்கு வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இவர்கள் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு எந்த திட்டமும் எந்த மரபும் கிடையாது. அதனால வலதுசாரி சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் ஆட்சி வந்து விட்டார். தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்பதை நன்கு உணர்ந்த விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்கு எப்போதும் தேவை என்பது உண்மை. காங்கிரஸ் கட்சி அதை இணைத்தது, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி பெற்றது, இடதுசாரிகள் வெளியேறினார்கள். இந்த கூட்டணி நாளை தொடருமா தொராதா என்பது வேறு விவகாரம். அதை அப்படியே வைத்துவோம். பழையூர் பாபு சென்றவுடன் ஆலூர் ஷானவாஸ் செல்வாரா என்ற கேள்விக்கு நாம் விடை தேட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆலூர் ஷானவாஸ் ஒரு 38, 39, 40 வயதிற்குள்ள ஒரு இளைஞர். அவரை மகுடங்கள் சூட்டி அழகு பார்த்தது தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள். 34 வயதில் நல்ல அழகாக பேசுகிறார், ஒரு நல்ல நாலேஜபிள் பெர்சன், ஊடக முகமாக இருக்கிறார். அவரை நாம கொண்டு வரணும் அப்படின்ட்டும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருக்கு ரொம்ப முக்கியமான தொகுதியான நாகப்பட்டினத்தை கொடுத்து அங்கு வெற்றியும் பெற்று கடந்த 5 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்தார். அதில் ஒன்றும் தவறில்லை. நன்கு முறையிலே இருந்தார், விசுவாசமாக இருந்தார், அதில் ஒன்றும் தப்பில்லை. இப்போது அவர் இந்த கட்சியை விட்டு, ஒருவேளை அவர் இப்போதும் விடுதலை சிறுத்தைகளில் தான் பயணிக்கிறார், அவருடைய தலைவராக அரசியல் தலைவர் பின்னணியாக தோழர் திருமாவளவன் தான் இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் பத்திரிகைகள் வந்த செய்தியை போன்று பழையூர் பாபுவை போன்று அவரும் வீழ்ச்சி அடைவார் என்று சொல்வதற்கு ஏனைய எந்த காரணமும் இல்லை. இப்ப இந்த செய்தியில நாம ஒரு செய்தியாளனாக பார்ப்பது, கட்சிக்குள் முரண்கள் இருக்கும், கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கட்சிக்குள் மாற்றங்கள் இருக்கலாம், எதிர்முனை கருத்துக்கள் இருக்கலாம், 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களை விட்டு இவர் வெளியேறுவதற்கு எந்த ஒரு
வாய்ப்புகளும் இல்லை என்றுதான் நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி வெளியேறினால் அவர் என்ன காரணத்திற்காக வெளியேற போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டியனால், அவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். தலித் விடுதலைகளை, தலித் சமூகத்தினுடைய மேன்மையை, ஒடுக்கப்படுவதை, சாதி, இனம், இதற்கு அப்பால் ஒரு போராளியாக அவர் தன்னை இழத்துக் கொண்டார். பெரியாரை பற்றி பேசுவார், பேராசான் அம்பேத்கரை பற்றி பேசுவார், திராவிட தேசியத்தை பற்றி பேசுவார், தலித் விடுதலை பற்றி பேசுவார். இப்ப இப்படியே பேசினால் அவர் பதவிக்காக போனார் என்று விடாது. எத்தனையோ கட்சிகள் அப்போது இருந்தது. இஸ்லாமிய கட்சிகள் இருந்தது, அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது, அதிமுக இருந்தது. இங்கே பணம் சம்பாதிப்பதற்கான கட்சி என்று அவர் இங்கே சேரவில்லை. இது எளிய மக்களின் கட்சி. இதற்கு பெரிய பண முதலைகள் எல்லாம் இல்லை. ஒவ்வொரு சமூகத்திலும் தொழிலதிபர்கள் உண்டு. ஆனால் இங்கே எந்த தொழிலும் அன்றாட காட்சிகள் தான் எமது மக்களின் குடிசைகளில் உண்டு என்பதையும் அவருக்கு நன்கு தெரியும். யாருக்கு? அவருக்கு நன்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், பெரியாரி சிந்தனையில், பேராசான் அம்பேத்கர் சிந்தனையில் அவர் ஒரு சிறப்பு மிக்க பேச்சாளராக தொல் திருமாவளவனால் மகுடங்கள் சூட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்டார். இப்போது இதை விட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாறுவதற்கான காரணங்கள் ஒன்றுமில்லை. மாறுவதற்கு ஒன்றுமில்லை. பலர் எழுதுகிறார்கள் பத்திரிகைகளில், அவருக்கு போட்டியிடுவதற்கு இடம் கொடுக்கவில்லை, அதனால் அதிருப்தியிலே அவர் இடம் மாற போகிறார். இன்றைக்கு பிரபலமான நாளிதழ்களில் தொடர் செய்திகள் வருகிறது. அதை வருவதற்கு காரணமாக அவர் ஏன் மௌனிக்கிறார் என்ற கேள்வியும் நமக்கு சில சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. சாதாரணமாக இப்ப என்ன கேள்வி என்றால், விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் 22%, 25% உள்ள பறையர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர்கள், அருந்ததி, இவர்கள் அனைவருமே தலித்துகள் தான். அதில் குறிப்பாக 15% என்றார். ஒரு 6 கோடி சனத்தொகையில் நீங்கள் பாருங்கள், 6 கோடி சனத்தொகையில் ஒரு 75-80 லட்சம் பறையர் சமூகம் மட்டும் இருக்கிறார்கள். அந்த சமூகத்தில் விடுதலை சிறுத்தைகளில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? அவற்றில் ஒருவராக இவர் தேர்ந்தெடுத்து 5 ஆண்டுகளும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த தோழர் பாலாஜி அவர்கள் 5 ஆண்டுகளும் இருந்திருக்கிறார். தற்போது இஸ்லாம் சமூகத்திற்கு தோழர் தொல் திருமாவளவன் பன்ருட்டியிலே அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்தார், அவர் தோல்வியுற்றார். ஒரே மனிதருக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் என்று எந்த விதமான ஒரு செய்திகளும் இல்லை. அதே போன்று எளிய பின்னணி கொடுத்த இந்த மனிதர்களுக்கு 8 இடம்தான் திமுகவில் கொடுக்கப்பட்டு, அதில் 1 இடம் இஸ்லாம் சமூகத்துக்கு கொடுத்து விட்டார்கள். மீதி உள்ளது பல மக்களுக்கும் அவர் கொடுக்க வேண்டும். அதற்காக விடுதலை சிறுத்தைகளை விட்டு ஆலூர் ஷானவாஸ் வெளியேறுவார் என்றால் இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அவர் வெளியேறுவார் என்று நான் நம்பவில்லை. அதை நம்புவதற்கான வாய்ப்பும் இல்லை. இரண்டாவது, அவர் வெளிப்படையாக வரலாம், கட்சி பணியாற்றலாம், விடுதலை சிறுத்தை தலைவர்களோடு பல நிலைகளில் பங்கேற்கலாம். எதுவுமே இல்லையே. அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? வெளிப்படையாக பேசவில்லையே, அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? திமுகவிலே அவர் சேரப்போகிறார். அடுத்த விக்கெட் அவர் திமுகவுக்காக இருக்கிறார், அல்லது அவர் இஸ்லாமிய அமைப்பாளர்களோடு சேர்ந்து வேறு இயக்கம் ஆரம்பிக்கிறார் என்றெல்லாம் பலர் கட்டுக்கதைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதன் உண்மை பொய் தன்மையை அவர்தான் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் ஒரு பிரபலமானவர், ஒரு இளைய தலைமுறை உள்ளவர், ஒரு அழகான பேச்சாளர், அவர் அதை வெளிப்படுத்தவில்லை என்றால் இன்னும் சந்தேகம் தொழும். மற்றொரு விஷயமும் வந்திருக்கிறது. அவரோடு பயணித்த தோழர் வன்னி அரசு அவர்களுக்கு அவர் ஏன் வாழ்த்து சொல்லவில்லை? அந்த தகவலும் சில விஷயத்தில் கசிகிறது. அதிகாரத்தை பெறாத எளிமையான மக்களை கொண்ட வன்னி அரசு அவர்கள் அமைச்சரவையை அவர் அழகுபடுத்தி இருக்கிறார். அவருக்கு ஒரு நல்ல பதவி கொடுத்திருக்கிறார்கள். அவர் ஏன் ஒரு வாழ்த்து சொல்லவில்லை? அது உண்மையா பொய்யா என்று எனக்கெல்லாம் தெரியாது, அது அவர் தான் சொல்ல வேண்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர் சேர்வாரா என்று யாருக்கும் தெரியாது. கற்பனையிலே கதை ஓட்டுவது நமக்கு வழக்கம் இல்லை. ஆனால் இதை அனைத்தையும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய முதன்மை பொறுப்பு
திரு ஆளூர் ஷானவாஸுக்கு தான் இருக்கிறது. எளிய பின்னணி கொண்ட மக்களின் குரலாக ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, இடமற்ற மக்களுக்கு, வாழ்வற்ற மக்களுக்கு, வக்கற்ற மக்களுக்கு, வழியிழந்த மக்களுக்கு வழியேறுவதும், இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வழி கொடுப்பதும், ஒடுக்கப்பட்டு அநீதியால் அழிக்கப்பட்டு அதிகாரத்தின் பால் வீழ்ச்சியடைந்த ஒரு சமூகத்தின் வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய குருதி நாடி நரம்புகளில் கொதிக்கும். அப்படித்தான் அந்த இளைஞர் போராடினார். ஆனால் இன்றைக்கு என்ன காரணத்தால் அவர் வெளியே போகிறார் என்று இந்த பத்திரிகைகள் எழுதின நமக்கு புரியவில்லை. ஆனால் அவருடைய மௌனம் பல விஷயங்களில் ஏதோ ஒரு இடத்தில் என்னை போன்றவர்களுக்கு சில கேள்விகளை எழுப்புகிறது மட்டுமல்ல, தொங்கித்தான் இருக்கிறது. அதற்கு விடை தேட வேண்டிய ஒரு காலமும் பொறுப்பும் கடப்பாடும் அனைவருக்கும் உண்டு. அதை தெளிவுபடுத்த வேண்டிய மிகப்பெரிய மாரல் கோட், மிகப்பெரிய பொறுப்பு திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு உண்டு. பல செய்திகளை பேசுவோம். அதோடு நாம் தெளிவுரைக்காக இது போன்ற செய்திகளையும் தொடர்ந்து தர காத்திருக்கிறோம். மீண்டும் எங்களோடு இணைங்கள். நன்றி.